வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி வந்து டிஃபன் ரெசிபி பூசணிக்காயில் பாருங்கள். இந்த மாதிரி பச்சை கலரில் தான் இருக்கணும். இது இந்த மாதிரி காஞ்ச பூசணிக்காய் இருக்கக்கூடாது, நல்லா பச்சை பூசணிக்காயாக இருக்கணும். இது உள்ளே வந்து எல்லோ, அது மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடாது, எல்லோயிஷாக இருக்கணும். இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு தோசை செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன போட போகிறோம், எவ்வளோ அளவு போட போகிறோம்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சரிசி ஒரு 200, இது வந்து 200 அளவு. இது பச்சரிசி ஒரு 200 கிராம்ஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 3/4 அளவுக்கு புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம். 3/4 அளவுக்கு கொஞ்சம் எடுத்துடலாம். ஒரு 3/4 அளவுக்கு புழுங்கல் அரிசி போட்டுக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 பாகம், ஒரு 50 கிராம்ஸ் போதும். இதுக்கு புழுங்கல் அரிசி போட்டாச்சு, பச்சரிசி போட்டாச்சு. இது உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அளவு கம்மியாக இருந்தால் போதும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் இதில் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கழுவி ஊற வைக்க போகிறோம். கழுவி ஒரு 4 ஹவர்ஸ். இதில் வந்து மற்றதெல்லாம் ஊறணுன்றது இல்லை, புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கிறதுனால புழுங்கல் அரிசி ஒரு 3-4 ஹவர்ஸ் ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஒரு முடிஞ்சால் ஒரு 4 மணி நேரமே விட்டுடலாம். அர்ஜென்ட்டாக இருந்தால் ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் போதும். 4 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம வசதி. இதை வந்து அது ஊறினதுக்கப்புறமா இதில் வந்து இவ்வளோ தேவைப்படாது. இது பாதி பூசணிக்காய் இதில் போதும். பாதி பூசணிக்காயை எப்படி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி இதோட சேர்த்து அரைக்க போகிறோன்றதை நான் இது ஊறின அப்புறமா காமிக்கிறேன். பாருங்கள், இதே இந்த மாதிரி ஸ்லைஸாக அந்த 1/4 பாகம் பூசணிக்காயை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி அரைக்கிறதுனாக்கா, இப்போ அரிசி ஊற போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து ஒரு பாதி அளவுக்கு இதில் பாதி இதில் போட்டாச்சு. இதில் வந்து அந்த பச்சை மிளகா 2 இதில் போட்டிருக்கேன். இதில் ஒரு பாதி, இது பாதி பூசணிக்காய் இதில் போட்டாச்சு. மிச்சம் பாதி அரைக்கும் போது இதிலோட இன்னொரு மிச்ச பாதியோடு சேர்த்து அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடறேன். ஒரு 3-4 ஹவர்ஸ் செஞ்சுட்டு தோசை செஞ்சு பார்க்கலாம். கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். இப்போது போதும். இதுக்கு கரைச்சி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறதுனால, காய் போட்டிருக்கிறதுனால இது ஒரு 5 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும். நான் இப்போ தோசை செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ஃபெர்மெண்டேஷன் ஆன உடனே எவ்வளோ அழகாக அப்படியே மெத்துன்ற தோசை வருது. அதை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியோடு இந்த தோசையை சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு பார்க்கலாம். முடிஞ்சது ஃபெர்மெண்டேஷன் ஆனதும் செஞ்சு பார்க்கலாம். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். நம்ம பூசணிக்காய் தோசைக்கு அரைச்சி வச்சோம். நல்ல ஒரு பச்சை கலர் தோல் இருக்கிற இலசான ஒரு பூசணிக்காய் வச்சு அரைச்சி வச்சோம். அரைச்சி வச்சு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தோசை செஞ்சு பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூசணிக்காய் இதில் வந்து இந்த சிவப்பு பூசணிக்காய், இதை வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பரங்கிக்காய்ன்னு சொல்கிறாங்க. சிவப்பு பூசணிக்காயில் தோசை எங்கள் அம்மா செய்வாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், பூ மாதிரி வரும். நம்ம இப்போ திக்காகவும் இதை ஊற்றி சாஃப்டாகவும் செஞ்சுக்கலாம், ரோஸ்ட்டாகவும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணால் செய்யலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா வரும். நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மெலிசாவும் ஊற்றிக்கலாம், திக்காகவும் ஊற்றிக்கலாம். திக்காக பண்ணால் தான் இந்த தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா பாருங்கள், ஹோலாக தெரியுது. நல்ல ஒரு டேஸ்ட்டோட ஒரு நல்ல ஒரு வாசனையோடு நல்லாயிருக்கும். நம்ம உடம்புக்குமே வெஜிடபிள்ஸ் வந்து பூசணிக்காயை வந்து நிறைய பேருக்கு, குழந்தைங்களுக்கு யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லை. சாம்பாரில் போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க, பொரியல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி தோசை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்லா ஹோலாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எது வேணால் செஞ்சு சாப்பிட்லாம். இது அவ்வளோ நல்லாயிருக்கும்.
நல்லா வந்துருக்கு, சூப்பராக வந்துருக்கு. இப்போ நல்லா பச்சை ரெட்டும் கலந்து அருமையாக வந்திருக்கு தோசை. இப்போ இதே மெல்லிசாக ஊற்றி பார்க்கலாம் பாருங்கள். மெல்லிசாக ஊற்றலாம். மெல்லிசாக வேணும்னா மெல்லிசாக வரும் நல்லாவே. கொஞ்சம் திக்காக வேணும்னா திக்காக கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு பார்க்கலாம். சூப்பரான சுவையான பூசணிக்காய் தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, பார்க்கறதுக்குமே நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். திக்காக வேணாலும் பண்ணிக்கலாம், தின்னா வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே சூட் ஆகும். நான் கார சட்னியும் இதுக்கு சாம்பார் செஞ்சுருக்கேன். பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த சிவப்பு பூசணியில் ஒரு தோசை டெலிஷியஸாக சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.